தென்காசி மாவட்டம் தமிழக கேரள எல்லைப் பகுதியில் உள்ள பகவதிபுரம் ரயில் நிலையம் அருகே கிருஷ்ணன் என்பவரது தோட்டத்திற்குள் நேற்று அதிகாலை ஒற்றை ஆண் காட்டு யானை புகுந்துள்ளது. நீண்ட நேரமாக அந்த தோட்டத்திலேயே நின்று கொண்டிருந்த நிலையில் இது தொடர்பாக வனத்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு வனத்துறையினர் அந்த யானையை காட்டுக்குள் விரட்டும் முயற்சியில் ஈடுபட்டனர். ஆனால் சிறிதும் நகராத யானைக்கு ஏதோ உடல் ரீதியான பிரச்சினை இருப்பதை உணர்ந்த வனத்துறையினர் கால்நடை மருத்துவ குழுக்களை வரவழைத்து அதற்கு தேவையான மருத்துவ சிகிச்சை அளித்தனர். அப்போதும் தொடர்ந்து நின்று கொண்டிருந்த யானை தடுமாறி கீழே விழுந்து காயமடைந்த நிலையில் நீண்ட நேரமாக உயிருக்கு போராடிக் கொண்டிருந்தது. ஆனால் எந்தவிதமான சிகிச்சையும் பலனளிக்காத நிலையில் காட்டு யானையானது உயிரிழந்தது. யானைக்கு வேறேதேனும் பிரச்சினை உள்ளதா என உடற்கூறாய்வு பரிசோதனை செய்ய தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக வனத்துறையினர் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு